الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனை உள்ளும் புறமும் அஞ்சி என்றென்றும் பயந்து அவன் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் விலக்கிய கர்மங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அந்த மகத்தான பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ்வின் அடியார்களில் அல்லாஹ் அதிகம் யாரோடு பேசுவானோ குர்ஆன் ஷரீஃபில் அந்த மூமின்களான நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் ஜாஸ்தியா யாரோட பேசுவான்? ஈமான் தாரிகளோடு மட்டும்தான் அல்லாஹ் பேசுவான். அதன் காரணத்தினால்தான் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற கிதாபு குர்ஆன் ஷரீஃப்ல என்ன 89 முறை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற மற்ற கிதாபுகள் அதிகமாக இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. இப்போ யா அய்யுஹன் நாஸ்ங்கிற கிதாபு குர்ஆன் ஷரீஃப்ல இருக்குது, அது 20 முறை தான் இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற அழைப்பு மாஷா அல்லாஹ் என்ன 89 முறை குர்ஆன் ஷரீஃப்ல இருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடிய அடியார்கள் மூமினீன்கள். அல்லாஹ் அதிகம் பேசக்கூடியது ஈமான்தாரிகளோடு தான். அதன் காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களான நம்மை அழைத்து அல்லாஹ் கூறுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான்தாரிகளே, தக்வா செய்வீர்களாக, அல்லாஹ்வை பயந்து கொள்வீர்களாக, அல்லாஹ் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் விலக்கிய கர்மங்களை விட்டு நீங்கி இருப்பீர்களாக. வகூனு மா ஸாதிகீன், அதோடு சாதிக்கின்களோடு சேர்ந்திருப்பீர்களாக. காரணம் என்ன, சாதிக்கின்களோடு நீங்கள் சுஹபத்து வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஈமானும் தக்குவாவும் என்ன ஹாசிலாகும். ஈமானும் தக்குவாவும் ஹாசிலாகும் இடம் எது? சாதிக்கின்களுடைய ஹதரத், சாதிக்கின்களுடைய சுஹபத். சாதிக்கினுடைய சுஹபத்தால் ஈமானிலும் தக்குவாவிலும் என்ன ஏற்படக்கூடிய விசேஷமான முன்னேற்றங்களுக்கு நாம் ஒரு அழகிய முன்மாதிரியை காண்போமே. ஆனால் சையதுனா அஹ்லுல் பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபா மதீனத்துல் இல்ம் அலியன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அவர்களுடைய ஹதரத் ஷரீஃப்ல சிறு பிராயத்தில் சிறு வயசாக இருக்கும்போது ஒரு 10-11 வயசுல என்ன கூஃபாவில் சையதுனா அலி நாயத்துடைய ஹதரத் ஷரீஃப்ல ரொம்ப ஹிதமத் எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா அந்த புள்ள ஹிதமத் எடுக்கும். ஒரு 10-11 வயசு புள்ள கூஃபாவில் அலி நாயத்துடைய ஹதரத் தர்பார் ஷரீஃப்ல என்ன ஹிதமத்து செய்யறதுல ரொம்ப சந்தோஷமான முறையில், அதாவது எப்படின்னா எல்லா ஹிதமத்தும் அலி நாயத்துக்கு நம்ம தான் செய்யணும்னு குழந்தை நினைக்கும். அப்படி அலி நாயத்துடைய சோபத்து ஷரீஃப்ல ஆழமான ஒரு தொடர்பை அந்த புள்ள உண்டாக்கிடுச்சு. அந்த பிள்ளையோட ஹிதமத்தில் சந்தோஷப்பட்ட சையதுனா அலி நாயகம் ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உனக்கு அழகான ஒரு வாரிசை கொடுப்பான். அந்த வாரிசை கியாமத் நாள் வரையில என்ன அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் சையதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தீனுக்கு என்ன உன் புள்ளையோட ஹாதிமா இருப்பாப்புல, உன் பிள்ளையுடைய ஹிதமத்து கியாமத் நாள் வரையிலும் இந்த உலகத்துல என்ன காய்மா அல்லாஹ் ஆக்கி வைக்குவான்னு சொல்லி அலி நாயகம் மாஷா அல்லாஹ் துஆ செஞ்சாங்க.
இந்த சுஹபத்து பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் இந்த துவாவை இந்த புள்ள பெற்றுக்கொண்டுச்சு. அந்த புள்ள வளர்ந்துச்சு, வாலிபமானுச்சு மாஷா அல்லாஹ். கல்யாணம் முடிச்சா அல்ஹம்துலில்லாஹ், புள்ளைய பெத்தா. இன்னைக்கு என்ன உலகத்துல பல கோடான கோடி பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதஹபுடைய மிகப்பெரிய இமாமாக, குறிப்பாக இமாமுல் ஆலம் என்று தேடக்கூடிய இமாம் நுஅமான் இப்னு சாபித் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அவர்கள் தான் மாஷா அல்லாஹ் அந்த புள்ள. ஹனஃபி இமாமுடைய வாப்பா தான் நுஅமான் தான் அலி நாயத்துக்கு என்ன அப்படி ஹாதிமா இருந்தது. அலி நாயத்துடைய ஹிதமத்து ஷரீஃபுடைய ஷரஃப ஹாசிலாக்கின பரக்கத்தை கொண்டு எவ்வளோ பேர் விசேஷமான புள்ள பிறந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் கோடான கோடி அவுலியாக்கள், அதிகமான அவுலியாக்கள் ஹனஃபி மதுஹப்ல தான் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அக்ஸரான அவுலியாக்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க அஹனாஃபா தான் இருப்பாங்க அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு சொல்றாங்க உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் ஹனஃபி இமாமுடைய வாரிசுன்னு சொல்றாங்க ஷாஃபி இமாம் மாஷா அல்லாஹ். இந்த அளவுக்கு ஏன்னா விசேஷமான இந்த சத்திய சன்மார்க்கத்துக்கு ஹிதமத் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஹாதிமுல் ஆலமாக திகழக்கூடிய அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த மகாம் எந்த பரக்கத்தை கொண்டு ஹாசனானதுன்னு சொன்னா பாபா மதீனத்துல் இல்ம் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ஹனஃபி இமாமுடைய வாப்பா சிறுபிராயத்தில் செஞ்ச ஹிதமத்துடைய சுஹபத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு மாஷா. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஏராளமான சம்பவங்களை நமக்கு என்ன முன்மாதிரியா அல்லாஹ் தருகின்றான். சுஹபத்தின் மூலமாக நம்முடைய ஈமானும் தக்குவாமும் ஹக்கான நிலையில எத்திரது மாஷா அல்லாஹ் சுஹபத்தோட மூலமாக தான் அல்ஹம்துலில்லாஹ். அதன் காரணத்தினால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் நாயகத்துடைய பேர் ஆற்றல் மிக்க தெய்வீக திருவாயால சரதாசம் சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒருவன் அவனுடைய தோழனுடைய மதுஹபில் இருக்கின்றான். ஒரு மனுஷனை எந்த கொள்கையில உள்ளவன் நீ பார்க்கறன்னு சொன்னா அவன் யாரோடு சேர்றான்னு பாரு. அவன் யாரோடு சேர்றானோ அவன் கொள்கையில தான் அவன் இருப்பாங்கிறாங்க இதுமா சலதாலிசம். அல் மரு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர், அவனை கவனி. ஒருவனை பத்தி நீ புரிஞ்சுக்கணும் சொன்னா அவனை கவனி மாஷா அல்லாஹ். அவன் யாரோட சேர்றான், யார் சோபத்து வைக்கிறான், யார் சோபத்து வைக்கிறான் அவனை பார்த்துக்கிட்டு என்ன செய்யி நீ முடிவு பண்ணுங்கிறாங்க இதுமா சலதாலிசம். அப்போ நம்முடைய சுஹபத் மாஷா அல்லாஹ் சாதிக்கின்களோடு ஆக்க வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துது. குர்ஆன் வலியுறுத்துது மாஷா அல்லாஹ். அந்த சுஹபத்துடைய பரக்கத்தை கொண்டுதான் நம்முடைய ஈமான் அடைய வேண்டிய நிலையை அடையும் மாஷா அல்லாஹ். ஈமான் என்ன மாஷா அல்லாஹ், அது கூடும் குறையும், ஒரே நேரத்தில் எப்போது இருக்காது. எப்போது ஈமான் ஒரே நேரத்தில் இருக்காது. சுஹபத்துடைய பரக்கத்தை கொண்டு அது கூடிக்கொண்டே போகும் மாஷா அல்லாஹ். தக்வா ஃபௌக்லே போகும், உரூஜ்லே போகும், நுஸுலாவாது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிமீன்களேன்னு அழைத்து இந்த உத்தரவு அல்லாஹ் போடல. அடியார்களேன்னு அழைத்து அல்லாஹ் இந்த உத்தரவு போடல. ஆதமுடைய மக்களேன்னு கூப்பிட்டு அல்லாஹ் இந்த உத்தரவு சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிறான் மாஷா. ஈமான்தார்களே, மூமினீன்களே. காரணம் என்ன? சிதுக்குடைய மர்தபாவை அடையாமல் ஈமான் கமாலியத்து வராது. சிதுக்குடைய மர்தபாவை அடையாமல் அல்லாஹ்வுடைய நிக்கா கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நிக்கா கிடைக்க வேண்டுமே ஆனால் சிதுக்குடைய தரஜாவை அவன் ஈமான் அடைய வேண்டும். அவ்வாறு அடைவதாக இருந்தால் அவன் சாதுக்கங்களோடு சோபத்தை செய்ய வேண்டும். சாதுக்கங்களோடு என்ன செய்யணும்? சேர்ந்திருக்க வேண்டும், அவர்கள் சகவாசத்தில் இருக்க வேண்டும் என்பதே குர்ஆன் வலியுறுத்துது மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இபாதுகளாகிய ஈமான்தாரிகளாகிய நமக்கு மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகின்றான். வகூனு மா சாதிகீன், சாதிகீன்களோடு நீங்க சேர்ந்திருங்க மாஷா. சாதிகான செய்தனா அலி நாயகத்தோடு சுஹபத்தோடு பரக்கத்து கொண்டு சாபித்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன நோமான் கிடைச்சிட்டாப்புல அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஹனஃபியுடைய வாப்பா சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் ஹனஃபி இமாம் புள்ளைய கிடைச்சிட்டாங்க. அலி நாயகத்துடைய சுஹபத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாதிகின் சுஹபத்தை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தாயிமாக்கி தருவானாக. ஈமானிலும் தக்வாவிலும் கமாலியத்தை அடையக்கூடிய அந்த மகத்தான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு வலக்கும் ஃபில் குர்ஆனில் கரீம் வனஃபஅனா பில் ஆயாத்தி வதிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் பர்ரௌஃபுர் ரஹீம் ஹலீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله الحمد لله وبه نستعين. أشهد أن لا إله إلا الله أوله وآخره وظاهره وباطنه. أشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح والخاتم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، معاشر المسلمين رحمكم الله واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى أبوين كريمين شريفين سيدين صيدين شهيدين طيبين طاهرين نيرين نسيرين رؤوفين ملكين مخدومين قطبين غوثين صديقين فخرين شفيعين مصطفين مجتبين عبد الله امين عليهم الصلاه والسلام. وفاض علينا البركات منهما دهر الدهر امين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الامي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى زوجه طيبه طاهره سيده اول المؤمنين سيده العالمين سيدة خديجة الكبرى عليها الصلاة والسلام. وفعل علينا البركات منها دهر الدهر آمين. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى كبد العظيم بضعة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام. فعل علينا البركات منها دهر الدهر آمين. اللهم ارض عن سعادتنا خليفة رسول الله أبو بكر الصديق رضي الله تعالى عنه، سراج من أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى عنه، ذو النورين عثمان بن عفان رضي الله تعالى عنه، أمير المؤمنين باب مدينة العلم نفس محمد سيدنا علي كرم الله وجه الكريم عليه الصلاة والسلام، أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام، سلطان الشهداء المجتبى الكربلاء إمام علي مقام سيدنا حسين عليه الصلاة والسلام، أبو الفضل سيدنا عباس عليه السلام، سيد الشهداء أسد الله عم رسول الله حمزة القرار عليه الصلاة والسلام، جميع صحابة قرابة رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم مجد وانا خصوصا بحرمة سيدنا صاحب رسول الله تميم أنصاري رضي الله تعالى عنه. وفاض علينا البركات منهم دهر الآمين. جميع عباد الله الصالحين جميع أولياء المقربين خصوصا بحرمة سيدنا قطب رباني محبوب سبحاني غوث الله على محي الدين أبي محمد سيد عبد القادر الحسني والحسيني جعفر الجيلاني رضي الله تعالى عنه ونفعنا من بركاته في الدار آمين. اللهم اغفر لنا وارحمنا وعافنا واعف عنا ولوالدنا ولأساتذتنا ولمشايخنا ولأحبابنا وجميع أمة محمد صلى الله عليه وآله وسلم شرف وكرم مجد والله. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم إنا نسألك الجنة الفردوس. اللهم إنا نسألك العفو والعافية المعافاة دائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مالك سيدنا محمد صلى الله عليه وآله وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد خير رحمة ميمي الملك دار الدوام سيد الكامل الفاتح الخاتم وآله بعدد كمال الله كما يليق بكماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أقم الصلاة.